अस्सलाम वालेकुम. हेलो एवरीवन, वेलकम टू ஷப்னாஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரசகுல்லா. வீட்லயே எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் மில்க்ல நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக செஞ்சு சரியா வரலன்னா அதனால தான் 1 லிட்டர் மில்க்குக்காக நான் சொல்றேன். 1 லிட்டர் மில்க்ல செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட். இல்லைன்னா ஒரு 1/2 லிட்டர் மில்க்ல கூட நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. நல்லா பொங்கி வரும்போது சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து விட போறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து போதும். அதிகமாக ஊற்றினா புளிப்பு சுவை வந்துடும். வந்து அடுப்பு மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க. அது வந்து பாயில் ஆகிட்டே இருக்கணும். பால் ஹைல வைக்காம கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க ஃப்ளேமை. இந்த மாதிரி நீங்க வந்து நல்லா அந்த பால் வந்து கொதிக்க வந்து இந்த பால் நல்லா திரிஞ்சு தண்ணியும் அந்த பன்னீர், நம்ம இப்படிதான் பன்னீரோட ஸ்டெப்புமே. ஸோ பன்னீர் வந்து தனியா நமக்கு வந்து கிடைச்சிடும். அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். பாருங்க, இப்போ தண்ணி வந்து தனியா வந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து பர்ஃபெக்டா. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பவுல்ல நீங்க இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் போட்டுட்டு நீங்க அதுல ட்ரைன் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆகணும். இதுக்கு மேல வந்து கொஞ்சமா நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, நார்மல் வாட்டர் வந்து இதுல மேல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளிப்பு சுவையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த புளிப்பு இதெல்லாம் வந்து போயிடும். அதுக்காக தான் வந்து மேலப்ல கொஞ்சமா வந்து நார்மல் வாட்டரை வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா அந்த துணியை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க கையாலேயே. நல்லா சூடா இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ நல்லா கம்ப்ளீட்டா நம்ம பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஒரு சைடு வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் வந்து அதை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 1/2 மணி நேரம் அப்படியே வந்து வெயிட் பண்ணுவோம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது தண்ணி எல்லாமே வந்து ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாமே வந்து ரவுண்டா இருக்கும். நல்லா ட்ரைன் பண்ணி விட்டுருவோம். ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, பன்னீர் வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும் போது சம்டைம் ரொம்பவே ட்ரை ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த உருட்டுறதுக்கு வந்து வராது. ஸோ அந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணிட்டு நல்லா ஒரு ஹாட் வாட்டர் கை பொறுக்கிற அளவுக்கு லைட்டா தெளிச்சு விட்டு நீங்க மாவை லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே வாங்கலேன். நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பால் வந்து நல்லா ஷேப்பா நம்ம உருட்டுறதுக்கு வரும். இது ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நீங்க வேணா ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்க வந்து உருட்டிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 15 பால் வந்துச்சு 1 லிட்டர் பாலுக்கு. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நான் 2 கப் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கப் சுகர் வந்து கரெக்டா இருந்தது. சுகர் வந்துட்டு ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்க அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்திருக்கேன். இது வந்து நல்லா கரையட்டும். ஜஸ்ட் வந்து சுகர் வந்து கரைஞ்சா போதும், வேற எந்த பக்குவமும் நமக்கு கிடையாது. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது சிம்ல வச்சுட்டு, ஆஃப் பண்ண வேண்டாம், சிம்ல வச்சுட்டு நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதுல 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதுலயும் நல்லா வந்து குக் ஆகட்டும். அப்பதான் அந்த உருண்டைக்குள்ள வந்து அந்த பன்னீருக்குள்ள வந்து அந்த சுகர் சிரப் வந்து உள்ளர போகும். அதுக்காகத்தான் ஒரு 10 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும். ஸோ ஜஸ்ட் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த பால்ஸ் எல்லாத்தையும். அப்பதான் நல்லா அந்த சுகர் சிரப்புக்குள்ள போகும். இது 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உப்பி வந்திருக்கும் அந்த பன்னீர்லாம். பாருங்க, நம்ம ரொம்ப சின்னதா தானே நான் போட்டேன், எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தீங்களா. ஸோ பர்ஃபெக்டா வந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க வந்து பயப்படாம கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 2 to 3 hours நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த சுகர் சிரப்ல ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பட் 10 மினிட்ஸ்க்கு மேல வைக்க தேவை கிடையாது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம ரசகுல்லா செஞ்சுட்டோம். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க, நான் வந்து சென்டர்ல எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. அந்த பன்னீர் வந்து அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.